உயிர்கள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மூவிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். ரொம்ப அழகாக ஒரு காம்பில் 3 இலைகளை மட்டுமே வைத்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். பொதுவாக கேரளாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக ஒரு கலை செடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவ முறையிலும் சித்த மருத்துவ முறையிலையும் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான மருந்துகளில் இந்த மூவிலை ஒன்று. மூவிலையுடைய வேர் பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக அதிகம் விலை இருக்கக்கூடிய ஒரு வேராக இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக நாட்டு மருத்துவர்களாலேயும் பரம்பரை வைத்தியர்களாலேயும் மிகப்பெரிய அளவில் நரம்பு நோய்களுக்காக கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்தாக இந்த மூவிலை இருக்கிறத பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த முட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலிகள் தான். இந்த மூட்டு வலிகள் ஏற்படும் போது வலி நிவாரண மாத்திரைகளை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு பொதுவாகவே நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆனால் அந்த வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், அதே போல் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள், உடலில் ஏற்படுகின்ற அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வலி நிவாரண மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொள்வதாலேயே சிறுநீரக பழுதுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதையும் அதிகமாக பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் எவ்வாறு முட்டுகளில் ஏற்படுகின்ற கழுத்து பகுதிகளில் ஏற்படுகின்ற சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை, இடுப்புகளில் ஏற்படுகின்ற லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை இதை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு இந்த மூவிலை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். மூவிலையில் பொதுவாகவே அந்த கொடியுடைய வேரை மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் இந்த மூவிலையுடைய வேர் 20 கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம், அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு மாத காலத்திலேயே முட்டு வலிகளில், முட்டுகளில் ஏற்படுகின்ற நரம்பு வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நரம்பு பிரச்சனை. இடுப்பில் பிட்டத்து பகுதியிலேருந்து ஒரு நரம்பு சுண்டி இழுக்கிறது போல் கால் முழுவதும் இழுக்கிறத நம்ம பார்க்க முடியும். நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு படிக்கட்டு ஏற முடியுமானா முடியாது. அதே போல் படுத்துல் இருக்கோம், கால்களை தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் போட முடியுமானா போடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமையான நரம்பு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூவிலை தான். சயாட்டிக்கா நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான வைத்திய முறைகளில், நம்மளுடைய இந்திய மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா இந்த மூவிலையுடைய பால் கஷாயத்தை மருந்தாக கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், மூவிலையுடைய வேர் ஒரு 10 கிராம், இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட்டோம்னா எவ்வளவு நாள்பட்ட சயாட்டிக்கா பிரச்சனையாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சவ்வு விலகல் பிரச்சனைகளுக்காக அவதியுறதை நம்ம பார்க்குறோம். முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய இந்த சவ்வு விலகல் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் உடலுடைய கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துறதையும், நடக்க முடியாமல் போகிறது, உட்கார முடியாமல் போகிறது, படுக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதுகுத்தண்டு சவ்வு விலகல் ஒரு காரணமாக இருக்குது. சவ்வு விலகல் ஏற்பட்ட உடனேயே அறுவை சிகிச்சை செய்து கொள்வது அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு தலையான ட்ரீட்மெண்ட்டாக கருதப்படுகிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதால் முதுகுத்தண்டு வலிகளிலேயோ அல்லது முதுகுத்தண்டிலேயோ ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய சவ்வு விலகல் பிரச்சனையை நிரந்தரமாக குணமாக்கி வலியை நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மூவிலைக்கு உண்டு. மூவிலைக்கில் இருக்கக்கூடிய பால் கஷாயம் 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 10 கிராம் வேர் நன்றாக போட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மாத காலத்திலேயே முதுகுத்தண்டு பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலிகள் குறைவதை நம்ம பார்க்க முடியும்.
ஒரு 3லிருந்து 6 மாதம் இந்த கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ அல்லது சிடி ஸ்கேன் எடுத்து உங்களை பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதிலேயே இந்த முதுகுத்தண்டு எவ்வளவு அழகாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்தளவுக்கு முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய சவ்வு விலகல் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த மூவிலை. மூவிலையுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. பொதுவாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் மிக அதிகமாக இருக்கும்போது கால்களில் உணர்ச்சியே இல்லாத ஒரு சூழல் இருக்கும், அல்லது கால்கள் மரத்து போகின்ற ஒரு சூழல் இருக்கலாம், அல்லது கால்களில் குண்டூசி குத்துவது போல கடுமையான வலிகள் இருக்கிறத பார்க்கலாம். அதைவிட அதிகமாக சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாதாரண தரையில் நம்ம நடந்து போனால் கூட நம்மளுடைய கால்களுக்கும் தரைக்கும் நடுவே ஏதோ ஒரு லேயர் இருப்பது போல் ஒரு வகையான ஒரு அழுத்தம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தரையில் நடக்கிற மாதிரியே இருக்காது, ஒரு தண்ணி மேலே நடக்கிற மாதிரியோ அல்லது ஒரு பலூன் மேலே நடக்கிற மாதிரியோ, தரைக்கும் நடுவில் ஒரு பெட்ஷீட் வச்சு அது மேலே நடக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இல்லாத ஒரு கால்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இதற்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு பேர். இந்த நியூரோபதி பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த மூவிலை. இந்த மூவிலையிலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், அதே போல் மூவிலையுடைய வேர் ஒரு 10 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை உணவு உண்டு 1 மணி நேரம் கழித்து, அதே போல் இரவு உணவு உண்டு 1 மணி நேரம் கழித்து அப்படிங்கிற மாதிரி 2 வேளை சாப்பிட்ணும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்திலேயே கால்களில் இருக்கக்கூடிய அந்த வலி, எரிச்சல், முள் குத்துவது போல், ஊசியால் குத்துவது போல் ஏற்படுகின்ற அந்த குத்தல் வலி, அதே போல் அதைவிட முக்கியமாக கால்களில் இருக்கக்கூடிய மரத்து போகின்ற தன்மை, இதெல்லாம் படிப்படியாக மாறி வருவதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை 65-70 வயது மேற்பட்டவர்களுக்கு கைகளில் உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் பிடிக்கணுன்னா கூட அவங்களால முடியாது, ஒரு கப் ஆஃப் டீ பிடிக்கணுன்னா கூட கைகள் பயங்கரமாக உதற ஆரம்பிக்கும். அதே போல் கால்களில் உணர்ச்சியற்ற தன்மை இருக்கும். செருப்பு அவங்க போட முயற்சி செஞ்சாங்கன்னா கூட செருப்பு கால்களில் மாட்டாமல் செருப்பு பாட்டுன்னு கழண்டி போகிறது கூட தெரியாமல் நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கைகளில் கால்களில் ஏற்படக்கூடிய 2 வகையான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த மூவிலை. பொதுவாக பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய பொதுவாக கைகளில் கால்களில் ஏற்படுகின்ற அந்த நரம்பு மண்டல உபாதைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த மூவிலை. மூவிலையை பால் கஷாயமாகவோ அல்லது மூவிலை கஷாயமாகவோ தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், முட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நன்றாகவே குறையறதை பார்க்கலாம். ஸோ இந்த மூவிலையை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம்ம உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஜனநாயகத்தினுடைய வேராக இருப்பது அந்த ஜனநாயக அமைப்பில் நடக்கக்கூடிய தேர்தல் தான். தேர்தல்கள் தான் மக்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துகின்றன, மக்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜனநாயகம் இயங்குவதற்கே அடிப்படையாக இருப்பது அந்த நாட்டில் நடக்கக்கூடிய நேர்மையான தேர்தல்கள் தான். நாம் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை பல தளங்களில் தேர்ந்தெடுக்கிறோம். உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கிறோம், பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கிறோம். கீழிருந்து மேல் வரைக்கும் பல்வேறு விதமான ஜனநாயக அமைப்புகளுக்கான பிரதிநிதிகள் தேர்தல்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த பிரதிநிதிகள் தவறுகள் செய்கிற போது மக்கள் அவர்களை மாற்றிவிட்டு இன்னொருவரை கொண்டு வருவதற்கு இந்த தேர்தல்கள் தான் மக்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டில் இருக்கிறது என்பது உண்மை என்று சொன்னால், அல்லது ஒரு ஜனநாயகத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது என்று சொன்னால், அங்கு தேர்தல்கள் முறையாக நியாயமாக நடக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்தியாவில் கடந்த காலத்தில் நடந்த பல தேர்தல்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தன்னுடைய பல புதிய விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது, பல புதிய தேர்தல் நடைமுறைகளை உருவாக்கி வந்திருக்கிறது. அதன் மூலமாக தேர்தலில் பரவலாக காணப்பட்ட முறைகேடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நம்பப்பட்டது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அப்படி
ஒரு முற்றுப்புள்ளி இந்திய ஜனநாயகத்தில் வைக்கப்பட்டதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ஏனென்று கேட்டால், நீங்கள் தேர்தல் நடைமுறைகளை சீர்திருத்துகிற பல்வேறு முயற்சிகளினுடைய ஒரு தொடர்ச்சியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட போது முதலாக 1982 கேரள மாநிலம் பரூர் தொகுதியில் ஒரு 50 வாக்குச்சாவடிகளில் மட்டும் பரிசோதனை முயற்சியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தலின் போது கிட்டத்தட்ட 14 லட்சம் மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. இப்பொழுது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மின்னணு வாக்குப்பதிவின் மூலமாகத்தான் தேர்தல்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தி தேர்தல்கள் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அதையொட்டிய சர்ச்சைகளும் தொடங்கிவிட்டன. அப்படி பார்க்கிற போது இந்த மின்னணு வாக்குப்பதிவுகள் எந்திரங்கள் தொடர்பான பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அவர் கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவிற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திருத்தி தனக்கான ஒரு வாக்குகளை பெற்றுக்கொண்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பலரும் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தில்லுமுல்லுகள் செய்யப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இந்தியாவில் கடந்த சில வருடங்களாகவே வந்த பல தேர்தல் முடிவுகள் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தன. எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே ஒரு பாரபட்சம் இருக்கிறது, மக்களுடைய உணர்வுகளை நம்முடைய தேர்தல்கள் பிரதிபலிக்கவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை பரவலாக ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பல தேர்தல் முடிவுகளை தர்க்க ரீதியாக விளக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தில்லுமுள்ளு செய்ய முடியுமா முடியாதா என்கிற விவாதம் பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தில்லுமுள்ளுகள் செய்ய முடியும் என்பது உலகம் முழுக்க நிரூபணமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி நிரூபணமான நாடுகளில் முதல் நாடு நெதர்லாந்து என்று சொல்லலாம். அந்த நெதர்லாந்தில் அவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்திய போது அங்கு முறைகேடுகள் நடந்தன என்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி விரிவாக ஒரு ஆவணப்படத்தை ஒளிபரப்பிய போது நெதர்லாந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு கையால் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பியது. அதேபோல் இன்னும் கூட உலகில் பல நாடுகள், ஜெர்மன், லண்டன் போன்ற பல நாடுகளும் கூட இன்றைக்கு இந்த காகிதத்தில் வாக்களிக்கக்கூடிய கையால் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு முறையைத்தான் பின்பற்றுகின்றன. அப்படி பார்க்கிற போது தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த நாடுகளிலுமே கூட இதுபோன்ற சிக்கல்கள் இருக்கிற போது இந்தியாவில் இந்த விஷயத்தை நாம் எப்படி பாதுகாப்பது என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அப்படி நீங்கள் அந்த முக்கியமான உங்களுடைய ஒரு அடிப்படையான உரிமையாக இருக்கக்கூடிய இந்த வாக்குரிமையை எவர் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களிடமிருந்து பறித்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கவிருக்கிற அந்த இடைத்தேர்தலில் அவர்கள் அங்கே பயன்படுத்தவிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் அதிகாரி பரிசோதித்து பார்த்தபோது எந்த பொத்தானை அமைக்கினாலும் பாஜக சின்னத்திற்கு வாக்குப்பதிவாவதை கண்டுபிடித்தார்கள். இது எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியம் என்பது அப்பொழுதுதான் எல்லோருமே பார்த்தார்கள். இன்னொன்று, இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் அங்கு மொத்த வாக்காளர்களே 33,000, ஆனால் பதிவான வாக்குகள் 43,000 என்று காட்டியது. இதெல்லாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய நம்பகத்தன்மை தொடர்பான பல கேள்விகளை எழுப்புகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் ஒரு தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்கள் அவர்கள் ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்து அங்கு எப்படியெல்லாம் தில்லுமுல்லுகள் செய்ய முடியும், வெளியே இருப்பவர்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தியே கூட அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்பொருள்களை கட்டுப்படுத்தி வாக்குகளை மாற்றியமைக்க முடியும் என்றெல்லாம் நிரூபித்து காட்டினார்கள். ஆனால் அவர்களை அன்றைய அரசு கைது செய்தது. பிறகு நீதிமன்றம் அவர்கள் நாட்டிற்கு சிறந்த சேவையை செய்திருக்கிறார்கள் என்று கூறி விடுதலை செய்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான சர்ச்சைகள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன, இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையம் மிக நேர்மையாக இந்த குற்றச்சாட்டுகளை பரிசீலிக்க வேண்டும். நியாயமான தேர்தல்களுக்கு அது வழிவிட வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு துறையை பற்றிய முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அத்துறையில் கற்று தேர்ந்தவர்களால் மட்டுமே நம்மிடம் அத்தனை விஷயங்களுமே சரிவர சொல்ல முடியும். ஆதலால் இப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து பல வல்லுநர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் திரு அகிலம் ஜெயபாலன். ஒரு புதிய தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பயிற்சியை வழங்கிட்டு இருக்காரு. ஏற்றுமதி துறையை பொறுத்த வரைக்கும் யாரையாவது இதை ஒரு தொழிலாக எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவைப்படுது, எதெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படின்னு பல விஷயங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அவரோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஏற்றுமதியாளராக, ஏற்றுமதி துறைக்கான ஒரு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ஏற்றுமதியாளர் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு மேலே இந்த துறையில் இருக்கீங்க. ஏற்றுமதி துறையில் பணி செஞ்சுட்டு இருக்கும்போதே இதை பற்றின ஒரு புரிதல், இதையே ஒரு தொழிலாக எடுத்து வரணும் அப்படிங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயிற்சி தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக நீங்கள் ஒரு பயிற்சியும் வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன புதுமை இருக்குது, இதில் எவ்வளோ தூரம் சவால்கள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, அதையும் தாண்டி புதிய தொழில்களுக்கான வாய்ப்புகளும் ஏற்றுமதி துறையில் எவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கணும் போது அதுவும் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்டராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களை அதை வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான சூழலும் இருக்குது. ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இது சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு ஏற்றுமதியாளராக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதில் ஒரு பயிற்சியாளராக வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? இந்த துறையில் நான் ஈடுபட்டப்போ ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏற்றுமதிங்கிறது அது எப்படிப்பட்ட துறையோ, அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுமோ, அதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும், என்னென்ன பொருள்லாம் வெளிநாட்டில் விற்க முடியும், எந்தெந்த நாட்டில் எல்லாம் தேவைகள் இருக்கும், அதை வாங்குகிறவங்க யார், என்ன விலைக்கு விற்க முடியும், எப்படி பேமெண்ட் எல்லாம் வசூல் பண்ண முடியும், இந்த விவரங்கள் எதுவுமே எனக்கு முதல்ல தெரியாது. நான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லாத காரணத்தினால வேறு துறைக்கு ஈடுபடணும்னு நினச்சப்போ பல துறைகளை அப்படியே பரிசீலனை பண்ணி பார்த்தப்போ வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வெளிநாட்டு வியாபாரத்தில் பலவிதமான சிறப்புகள் இருக்கிறதாக எனக்கு பட்டுது. எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த துறையில் தேவைகள் மிக அதிக அளவில் இருக்கிறதாக பல தகவல்கள் ஆதாரங்கள் மூலமாக என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால் அந்த துறையில் ஈடுபட்டேன். ஈடுபடுறதுக்கு முன்னதாக பல பிரமுகர்களை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுடைய அறிவுரைகள், யோசனைகள் இதெல்லாம் கேட்கலாம்ட்டு போனப்போ அநேகமாக இல்லை யாருமே என்கரேஜ் பண்ணவோ வேண்டிய அளவுக்கு யோசனைகள் சொல்லி ஈடுபடுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறப்போ எதுவுமே இல்லாமல் அத்தனை பேரும் டிஸ்கரேஜ் பண்ண தான் செஞ்சாங்க. கவர்மெண்ட்டில் நல்ல வேலையில் இருக்கிறீங்க, ஏன் இந்த லைனுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, பேசாமல் அதிலே இருங்க அப்படின்னு தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அவங்க சொன்னதிலலாம் ஏற்கும்படியாக இல்லாத காரணத்தினால சரி நம்ம உள்ளே ஈடுபடுவோம் அப்படின்னு ஈடுபட்டப்போ எனக்கு எந்த ஹெல்ப்பும் கைடன்ஸ் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் அதிகமாகவே சிரமப்பட வேண்டியதாக இருந்தது. சிரமப்பட்டு ஈடுபட்டு வெற்றிகரமாக வந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள அந்த நிலவரங்கள்லாம் பரிசீலனை பண்ணி பார்க்கும்போது உண்மையில் எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, நம்ம நாட்டிலையே இப்போ நான் சொல்கிறது 22 வருஷத்துக்கு முன்னால் நம்ம நாட்டிலேயே ஏற்றுமதிக்கு உள்ள வாய்ப்புகள் வேறு எந்த துறையிலையுமே இல்லை. கிட்டத்தட்ட ஏற்றுமதி துறையில் பெரும்பாலும் யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதாக எனக்கு பட்டுது. அதனால் சரி நம்ம ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையும் ஒரு ட்ரையல் பேஸிஸில் பண்ணலாமேன்னு பண்ண ஆரம்பித்தேன். நல்ல வெற்றிகரமாக வர ஆரம்பித்ததோ அது படிப்படியாக வளர ஆரம்பித்து இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள நாடுகள்லேயே ஏற்றுமதியாளர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது நம்ம நாட்டில் தான். இதுக்கு நிறைய புள்ளி விவரங்கள் தகவல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன். மற்ற நாடுகளெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த நாட்டுடைய ஜனத்தொகையில் குறைஞ்சபட்சம் ஒரு 10%, 15, 20% மக்கள் தொகையில் ஏற்றுமதியில் இருக்கவங்க இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு, அதாவது
0.0001% தான் நம்ம பாப்புலேஷனில் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க. துல்லியமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம நாட்டில் உள்ள 130 கோடி ஜனத்தொகையில் அரசாங்கம் சொல்லியிருக்கிற புள்ளிவிவரப்படி 1,38,000 பேர் தான் எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. அப்போ இதில் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபட்டு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு ஈடுபட்டு பண்ண ஆரம்பித்து படிப்படியாக அதுலேயும் பலவிதமான சிரமங்கள்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தது. வர்றவங்கெல்லாம் பலவிதமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக வந்து இது வரைக்கும் சுமார் 11,000 வெற்றி பெற்ற எக்ஸ்போர்ட்டர்கள் உருவாகிறதுக்கு எங்கள் நிறுவனம் உதவியாக இருந்திருக்கு. ஏற்றுமதி மூலமாக தான் வந்து நம்ம நாட்டுக்கே அந்நிய செலாவணி நம்ம கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் யார் வேணால் எந்த பொருளை வேணால் எங்கே வேணால் விற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த இந்த காலகட்டத்திலையும் ஏற்றுமதி துறையில் இவ்வளோ குறைந்த சதவிகிதம் அளவு தான் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? இதை பற்றின ஒரு புரிதல் இல்லையா? அடிப்படையில் எங்கே பிரச்சனை இருக்குது சார்? அதுதான் காரணம். புரிதல் இல்லைங்கிறது தான் காரணம். அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இந்த துறையில் இவ்வளோ வீடு வாய்ப்புகள் இருக்குங்கிறது யாருமே அதை கவனிக்காமல் இருக்குது. இப்போ அந்த துறையில் கொஞ்சமாக கவனம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சைலண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனே இந்தியாவில் வர ஆரம்பிச்சு போக போக விரைவில் உலகத்துக்கு ஈடாக நம்ம நாட்டிலையும் லட்சக்கணக்கான ஈவன் கோடிக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்கள் வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாக விழிப்புணர்வு. அதாவது எக்ஸ்போர்ட்டுனாலே நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கோடி கோடியாக முதல் போடணும், நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கணும் வந்திருக்கணும், அதே போல் லைசன்ஸ் வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதில் வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை விற்றா வாங்குறவங்ககிட்டருந்து பணமெல்லாம் வசூல் பண்ணுறது சாத்தியமே இல்லை, இப்படின்னு தப்பான எண்ணங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. பட் அது முறையாக இருக்குங்கிற விவரம் உங்களுக்கு சரிவர தெரியலை. இப்போ உதாரணத்துக்கு கோடிக்கணக்கில் முதல் போட்டால் தான் எக்ஸ்போர்ட்டில் ஈடுபட முடியும்னு நினைக்கிறது முழுக்க முழுக்க தப்பு. யாராக இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே முதல்ல நுழைஞ்சப்போ இன்றைக்கி பல 100 கோடி 1000 கோடி டர்ன் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் இந்தியாவில் இருக்காங்க. இவங்கள்லாம் ஒரு காலத்தில் சின்ன அளவில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு எளிய முறையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப குறைஞ்ச முதலீடோ அல்லது முதலீடு இல்லாமலோ கூட நுழைஞ்சு வெற்றிகரமாக அவருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. அப்போ நுழைஞ்சு படிப்படியாக வளர்ந்தான் பெரிய அளவுக்கு வளர்ந்துருப்பாங்களே தவிர எடுப்பிலேயே கோடிக்கணக்கில் முதல் போட்டு செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புரிதல் இல்லை, விழிப்புணர்ச்சி அவங்ககிட்ட இல்லை. அதே போல் லைசன்ஸ் வாங்குறதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப சுலபமாக அரசாங்கத்தில் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த ஆஃபீஸுக்கு போகணுன்னு அவசியம் கூட கிடையாது. இப்போ சென்னையில் வந்து சாஸ்திரி பவனில் லைசன்ஸ் வாங்குகிற ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. அந்த ஆஃபீஸ் இருக்கிற தெருவில் இருக்கிறவங்க கூட ஆஃபீஸுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வசதிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து லைசன்ஸுக்கு கட்டக்கூடிய கட்டணம் வெறும் 500 ரூபா தான். எங்கேயும் போய் யாரையும் போய் பார்த்தோ இன்டர்வியூ பண்ணணும், இந்த லைசன்ஸுக்கு வாங்குறதுக்கு ஏதாவது நேர்காணல் அவங்க அனுமதிச்சாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது மாதிரி பலவிதமான விவரங்கள் தெரியறதில்லை. அதே போல் உள்நாட்டில் பொருள் விற்றா கூட பணம் வசூலிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் அந்த முறையாக செய்யும்போது பண வசூல் பிரச்சனை கிடையவே கிடையாதுங்கிற உண்மை தெரியறதே இல்லை, பல பேருக்கு தெரியல. இன்னும் இதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளிநாட்டு விற்கிற பொருளுக்கு வாங்குகிற வெளிநாட்டு இறக்குமதியாளர்கிட்டருந்து பேமெண்ட்டு முன்னதாகவே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அட்வான்ஸ் பேமெண்ட்டு இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அல்லது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு இம்போர்ட்டர் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஆர்டர் கொடுக்கும்போதே அந்த 5 லட்ச ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ முன்பணமாக கொடுத்துட்றாரு. அப்போ பணம் வந்ததுக்கு அப்புறமா தான் பொருளை தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற தேவை வருதுங்கிறப்போ நீங்கள் உள்நாட்டு வியாபாரத்தில் முதல் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. உள்நாட்டு வியாபாரத்தில் அப்போ வெளிநாட்டு வியாபாரத்தில் முன்பணம் கிடச்சி ஆர்டர் வாங்கி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முதலீடே இல்லாமல் வெற்றிகரமாக எக்ஸ்போர்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பல 1000 பேர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக சார், அடிப்படையிலேயே ஒரு புரிதல் தேவைப்படுற ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கும். இப்போது ஏற்றுமதின்னு பார்க்கும்போது சார், எந்த மாதிரியான ஒரு தொழில்களுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரியான ஒரு பொருட்களெல்லாம் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம்? நம்ம நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் வெளிநாட்டுக்கு விற்கப்படுது. 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள்.
அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே வெளிநாடுகளில் நல்ல தேவை இருக்கத்தான் செய்யுது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போகிறதா இருந்தால், குறிப்பிட்டு சொல்கிறதாக இருந்தால் இந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் அது மூலமாக வரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இதுகளுக்கெல்லாம் வெளிநாட்டில் மிக அதிகமான தேவை இருக்குது. காரணம் என்னென்னா, பெரும்பாலும் உலக நாடுகளில் விவசாய விளைநிலங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, ஒன்றும் இல்லை அல்லது மிக குறைவாக இருக்குது. நம்ம நாட்டில் அது தாராளமாக இருக்குது. அப்போ இங்கே விளையக்கூடிய விவசாய விளைபொருளுக்கோ அல்ல விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கோ வெளிநாடுகளில் மிக நல்ல தேவைகள் இருக்குது. அது என்றைக்கும் அது மாற போகிறதில்ல. இப்போ எப்படி கல்ஃப்லேருந்து நம்ம ஃபியூவல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறது தவிர்க்க முடியாததோ, அதே போல் இங்கே விளையக்கூடிய விவசாய பொருட்கள் வெளிநாட்டில் அவங்களுக்கு தவிர்க்க முடியாதது, இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மிக நல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக அதுலேயே அந்த விவசாயம் சார்ந்த இதுகள்லேயே மூலிகை சம்மந்தப்பட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஏராளமான தேவைகள் வெளிநாட்டில் இருக்க, நல்ல விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கைவினைப் பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அந்த பொருட்கள் இந்தியாவில் தான் கிடைக்குது, வேறு வெளிநாட்டில் கிடையாது. அந்த பொருளுக்கு வெளிநாட்டில் அதிகமான தேவைகள் இருக்குது. தென் அடுத்தபடியாக பொறியியல் சார்ந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸு, இது மாதிரி வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டு பொருட்களுக்கு வெளிநாடுகளில் அதிகமான தேவை இருக்க தான் செய்யுது. அது முறையாக என்னென்ன பொருள் தேவை, எங்கேருந்து அதை சேகரிக்கலாம், அந்த தகவல்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஈடுபட்டார்னா யார் வேணாலும் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்க முடியும். அதாவது நீங்கள் உள்நாட்டு வியாபாரத்தில் கூட வியாபார ரீதியான யோசனைகள், தகவல்கள், அறிவுரைகள், புள்ளி விவரங்கள் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட்டுக்கு உதவி செய்கிறதுக்கான நிறுவனங்கள், ஏராளமான நிறுவனங்கள் இருக்குது. பெரும்பாலும் இவங்க கொடுக்கக்கூடிய சேவைகள், சர்வீசஸ் மோஸ்ட்லி ஃப்ரீ தான். அந்த சேவையை யார் வேணாலும் தொடர்பு உண்டு, அவங்கள தொடர்பு உண்டு, விவரங்களை கேட்டு அது சரியாக முறையாக பின்பற்றி போனால் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகே. ஸோ எந்த மாதிரியான ஒரு பொருட்கள் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஆயிரக்கணக்கில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதற்கான புரிதல் இல்லாததுனால இன்னும் நம்ம அதில் பெருசாக வரல. அப்படின்னும்போது ஒரு புதிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவர் எக்ஸ்போர்ட் துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நடைமுறையில் உள்ளதை தான் நான் சொல்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிசமமாக ஏற்றுமதி துறைக்கு பல ஆயிரம் பேர் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையை சொல்ல போகிறா இருந்தால் பின்தங்கிய நாடுகளில் பெண்கள் எந்த அளவுக்கு ஏற்றுமதி துறையில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் என்ன ஈடுபடலை. பெண்களுடைய பங்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் பெண்கள் சரிசமம் நிறைய பேர் வெற்றிகரமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஏற்றுமதி துறையில் வரணுங்கிறவங்களுக்கு ஒரு கல்வி தகுதி இது இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வயசு, குறைஞ்சபட்ச வயசோ அதிகபட்ச வயசோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எத்தகைய வணிக பின்புலம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலையில் ஈடுபட்டோம்னா அந்த வேலையில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஆழமான மன உறுதி அது ஒன்று தான் இருக்குது தேவையை தவிர வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. அப்படி வரும்போது என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத அதை முறையாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்கு தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இப்போ முதல்ல வரும்போது இப்போ 15,000 பொருட்கள் வெளிநாட்டுக்கு விற்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்ன பொருளை நம்ம வெளிநாட்டுக்கு விற்க தேர்ந்தெடுக்கலாம், நம்ம ஊரில் எதெல்லாம் கிடைக்கிது, எதை பற்றி நமக்கு ஓரளவுக்கு விவரங்கள் தெரியும், கூடுமானவர்கள் நம்ம பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய பொருளாக, எந்தெந்த பொருளெல்லாம் வெளிநாட்டில் அதிக அளவில் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, எந்தெந்த பொருளுக்கெல்லாம் அரசாங்கம் அதிகமான சலுகைகளை கொடுக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணினா அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்குது. அந்த சலுகைகள் என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க, அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா நாம் அதை உற்பத்தி பண்ணுறவங்களாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளை சுற்றியே பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்கு பல பேர் ரெடியாக தான் இருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணால் போதும். நம்ம ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸுன்னு வேணும், எடுப்புலேயே ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. எனக்கு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள்லாம் பெரிய அளவில் ஆஃபீஸு பல நூற்றுக்கணக்கான வேலைக்கு ஆளெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்கன்னா வளர்ந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அது தேவையை தவிர ஆரம்பத்தில் முதல்ல ஈடுபடுறப்போ ஒரு ஆளாகவே சாதிச்சு காமிக்க முடியும். அப்படி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம்.
எல்லாரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. போக போக படிப்படியாக வளர்ந்து எளிய முறையில் தொடங்கி செய்யலாம். யார் வேணாலும் இந்த தகுதி வேணும் அந்த எதுவுமே கிடையாது. ஏற்றுமதி துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சவால், ஒரு சிக்கல் அப்படின்னா எதெல்லாம், எங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? சிக்கல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் இருக்கிறதாக எனக்கு தோணலை. அது சரியான வழிகளை பின்பற்றி போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பையர் இம்போர்ட்டர் வந்து ஒரு பொருள் வாங்க விரும்புகிறாரு. அப்போ வாங்க விரும்பும்போது அவர் என்ன தரத்தில் வேணும், அவர் அதை வாங்கி என்ன செய்ய போகிறாரு, அவர் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்கலாம், மூலப்பொருளோ அல்லது செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டோ அல்லது ஃபினிஷ்டு ப்ராடக்டோ எது வேணாலும் வாங்கலாம். அவர் அதை வாங்கி அவங்க நாட்டில் அதை பயன்படுத்த போகிறாரு. ஒன்று அவர் ஃபினிஷ் பண்ணி அங்கே லோக்கலில் விற்க போகிறாரு, அல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இப்போ ஷர்ட்டாக வாங்கி ஷர்ட்டாகவே அவங்க நாட்டில் விற்கலாம், அல்லது ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி அங்கே ஒரு ப்ராசஸ் பண்ணி அவங்க நாட்டில் அவர் விற்கலாம். அப்போ அவர் கேட்கும்போது என்ன தரத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கேட்பார். அவர் கேட்ட அதே தரத்தில் நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும். அது உயர்ந்த தரமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் தாழ்ந்த தரமாக கூட இருக்கலாம், நடுத்தரமாகவும் இருக்கலாம். அவர் என்ன தரத்தில் இருக்கணும்னு கேட்குறாரோ அந்த தரத்தில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். அப்புறம் அதே போல் அவர்கிட்ட வந்து பேமெண்ட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பல விதமான நடைமுறை இருக்குது. இப்போ நான் வந்து முன்பணத்தோடு வாங்கி செய்யலாம்னு சொன்னேன். இது தவிர வேறு சில முறைகளும் இருக்குது. அந்த முறைகளில் உள்ள நிலவரங்கள் என்னங்கிறது சரியாக பரிசீலனை பண்ணி செய்யணும். இப்போது முன்பணம் வந்து எல்லா பொருளுக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி முன்பணம் இல்லாமல் ஆர்டர் வாங்குகிறப்போ எல்சின்னு ஒரு முறை இருக்குது, லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு. அந்த முறையின் மூலமாக வெளிநாட்டு பேங்க்கு இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டருக்கு அந்த பணம் வந்து சேர்கிறதுக்கான உத்தரவாதத்தை அந்த பேங்க் கொடுக்குது. அப்போ அந்த உத்தரவாதத்தோடு அந்த எல்சி கிடைக்கிறப்போ நம்ம சரக்கு தயார் செஞ்சு அனுப்பினா கண்டிப்பாக பணம் வந்துடுங்கிற ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுனால இவர் எல்சியில் வாங்கி செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை கொஞ்சம் கவனிக்காமல் செஞ்சால் அவருக்கு பிரச்சனை இல்லை. எல்சியாக இருந்தாலும் அதில் என்னென்ன சொல்லியிருக்கு என்னென்னங்கெல்லாம் கவனமாக ரொம்ப ஆழ்ந்து கவனித்து செய்யணுமே தவிர மேம்போக்காக செஞ்சால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பணம் வசூலிக்கிறதுல வேறு சில முறைகள் இருக்கும். அந்த இதில் பணம் வசூலிக்கிற ஆபத்தெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சரக்கு அனுப்புங்க, பணம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நான் பணம் கட்டி எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லலாம் வெளிநாட்டில் உள்ள இம்போர்ட்டர். அல்லது நீங்கள் அனுப்புங்க, நான் சரக்கு டெலிவரி எடுத்துகிட்டு 2 மாதம் கழிச்சு பணம் தரேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் பேமெண்ட் ஓரில் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குற திட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இப்போ எல்ஐசி எப்படி இருக்கோ அதே போல் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறதுக்கு இசிஜிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. சென்னையிலே 4 ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸில் போய் அவங்களுடைய யோசனைகளை அறிவுரையை கேட்டுட்டு முறையாக இன்சூர் பண்ணி செஞ்சால் பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ இது அதே மாதிரி அவங்க வெளிநாட்டிலேருந்து பொருள் கேட்குறப்போ எப்படி பேக்கிங் பண்ணி அனுப்பணும்னு அவங்க அறிவுரை சொல்லி தான் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அது சரியான முறையில் பேக்கிங் பண்ணி அனுப்பணும். இங்கேருந்து பல 1000 கிலோமீட்டர் தாண்டி அங்கே போய் சேரும்போது அது டேமேஜ் ஆகி போகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அதை கவனமாக பேக்கிங் பண்ணி சேரும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிக்கல் இல்லாமல் கவனமாக பார்த்து செய்யணும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது ஒரு பெரிய விளைவுகளை கொடுக்கும் சரியான முறையில் கையாளலைன்னா. இப்போ இந்த பயிற்சி அப்படின்னு வரும்போது சார், இந்த ட்ரைனிங் அவங்க எவ்வளோ நாள் தேவைப்படுது? ஒரு முழுமையான ஒரு பயிற்சி முடிச்சுட்டு ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னா அதோட டியூரேஷன் எவ்வளோ? நான் வந்து 21 வருஷமாக ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 340 ட்ரைனிங் பேட்சஸ் சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துலையும். இந்த ட்ரைனிங் வந்து சும்மா மேம்போக்க நடத்திட்டு போனோம்னா பிரயோஜனமாக இருக்காது. அதனால் எங்கள் ட்ரைனிங் வந்து நான் 5 ஃபுல் டே ட்ரைனிங்னு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலத்தில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 ஃபுல் டே. காலையில் 9:45 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 4:45 மணிக்கு ட்ரைனிங் முடியணும். ஒரு நாள் ட்ரைனிங். அந்த நாளில் சொல்லப்பட்ட ஏராளமான விஷயங்களை இவங்க வீட்டில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணணும். அதாவது எக்ஸ்போர்ட் வர்றவங்க ஃபுல் டைமாக வரக்கூடாது, வர வேண்டிய அவசியமே இல்லை. பார்ட் டைமாகவே பண்ணால் போதும். தினசரி ஒரு 1 மணி நேரமாவது ஒதுக்கி ஒர்க் பண்ணாலே தாராளமாக போதும். அப்படி செஞ்சாலே 3 மாதத்துலேயே ஜெயிக்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படி ஜெயிச்சவங்க 1500 பேருக்கு மேலே எங்கள் ட்ரெயின் வந்திருக்காங்க. ஸோ முதல் நாள் பயிற்சி வீட்டில் உட்காந்து டெய்லி ஒரு 15 நாளைக்கு வீட்டில் ஒர்க் பண்ணணும். 15 நாள் கழித்து 2வது நாள் வகுப்பு வருவாங்க. அப்புறம் 15 நாள் கழித்து 3வது வகுப்பு.
அப்புறம் 15 நாள் கழித்து 4வது வகுப்பு, அப்புறம் 15 நாள் கழித்து 5வது வகுப்பு. மொத்தம் 5 ஃபுல் டே செஷன்னு வச்சுருக்கோம். இதோடைய குறிக்கோள் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5வது செஷனுக்குள்ளே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறக்காக தான் அது மாதிரி வச்சுருக்கோம். அதை ஒரு அக்கறை எடுத்து கொஞ்சம், அதாவது முதல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு பயிற்சி அப்படின்னும் போது இந்த காலகட்டமே கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் அப்படின்னு ஆயிடுது, ஒவ்வொரு 15 நாளும் இடைவெளி விட்டுன்னு வரும்போது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய கிராமப்புறங்களுக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக அங்கே ஒரு கிராமம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு முனைப்போட இப்படி ஒரு பயிற்சி எடுத்துட்டு பிஸ்னஸை சாதிக்கணும்னு வராங்க? பொதுவாக நீங்கள் சிட்டியில் உள்ளவங்களோட வில்லேஜை சேர்ந்தவங்க ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த முனைப்போடு செய்யக்கூடிய மனநிலை சிட்டியில் உள்ளவங்களோட கிராமத்தில் வர்றவங்களுக்கு சற்று அதிகங்கிறது நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கிராமப்புறத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்ல வெற்றிகரமாகவும் வந்திருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறது அவங்களுக்கு எந்த வகையிலையும் ஒரு பாதகமான சூழ்நிலை கிடையவே கிடையாது. சிட்டியில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி கல்வி தகுதியிலையும் மிக குறைந்த கல்வி தகுதி, ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட வெற்றிகரமாக வந்திருக்காங்க. அதுக்காண்டி 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும்னு அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த கல்வி தகுதி வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இல்லைங்கிறது அவங்க முனைப்பாக செயல்பட்டது மூலமாக பண்ணியிருக்காங்க. பெரிய அளவு படித்தவங்க MCA, MBA, ME, PhD இந்த மாதிரிலாம் படித்தவங்களும் நிறைய பேர் வந்து அவங்களும் பண்ணத்தான் செய்கிறாங்க. பட் மொத்தத்தில் வியாபாரத்துக்கு வரும்போது கல்வி தகுதி ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அது ஒரு வேலையில் ஈடுபடும் போது சாதிக்கணுங்கிறது எண்ணம் தான் முக்கியமானது. அது கல்வி தகுதி இருக்குங்கிறப்ப அதை பயன்படுத்திக்கவும் செய்யலாம், ஒன்றும் அது இல்லை. அதனால் யார் வேணாலும் செய்யலாம். இப்போ ஒரு வேலை போகணுன்னா தானே உங்களுக்கு இன்ன வயசு, மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், இன்ன ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இவ்வளோ அனுபவங்களாக இருந்தால் நல்லதுலாம் வேலை போகிறவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. இது வியாபாரம் தானே, யார் வேணாலும் ஈடுபடலாம். அதிகமான வயசு உள்ளவங்களாம் பல பேருங்க, 60, 65, 70, 75, 80 வயசு தாண்டினவங்களாம் கூட எங்கள் ட்ரைனிங் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன வயசில் இருக்கிறவங்க, அதே போல் ஒரு 17, 18 வயசு காலேஜில் ஃபஸ்ட் இயர் டிகிரி, செகண்ட் இயர், ஃபைனல் இயர் டிகிரி படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பல பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் உள்ளவங்க நிறைய பேர் எங்கள் ட்ரைனிங் வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு ஏற்றுமதியாளர் அப்படின்னும் போதும், அதோட பயிற்சியாளர் அப்படின்னும் போதும் இது எவ்வளோ சுலபமாக இருக்குது. மற்ற நாடுகள்லாம் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப சுலபமாக நம்ம பண்ண முடியும். இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமலும் பயம் காரணமாகவும் தான் நிறைய பேர் இதுக்குள்ளே வரலன்னும் போது நம்ம எண்ணிக்கையில் இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். உண்மையிலேயே இதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் கொண்டு போனால் வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கு கலைஞர் டிவிக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்திற்கு உரையாற்றுவதற்காக ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தேன். என்னுடைய உரை தொடங்குவதற்கு முன்பு சில கலை நிகழ்ச்சிகளை அந்த ஊரில் உள்ள இளைஞர்களை கொண்டு அவர்கள் நடத்தினார்கள். அவர்கள் மிக தேர்ந்த கலைஞர்கள் இல்லை என்பதனாலே அவர்களின் பாடல்களும் நடனங்களும் மிகப்பெரிய கலை நுணுக்கம் வாய்ந்தவையாக இல்லை. ஆனாலும் ஒரு சிலர் அதனை மிகச் சிறப்பாக செய்தார்கள். அப்படி செய்தவர்களிலே ஒருவர் மிக குள்ளமான ஒரு பெண்ணாக இருந்தார். அவருடைய இயற்கையான வளர்ச்சிக்கு உரியதாக அந்த தோற்றம் இல்லை. வயது குறைவாக இருக்கலாம் என்று நான் கருதினேன். ஆனால் அருகில் பார்த்தபோதுதான் முகத்தின் முதிர்ச்சியிலிருந்து அவருடைய வயது கூடுதல் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. வயதுக்கு ஏற்ப முகத்தில் மட்டும் வளர்ச்சி இருக்கிறது. கைகள், கால்கள் எல்லாமே மிக மிக குட்டையாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆங்கிலத்தில் முன்பு டுவார்ஃப் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த பெயர் தங்களை அவமானப்படுத்துகிறது என்று அந்த நண்பர்கள் கருதிய காரணத்தால் அவர்கள் தங்களை லிட்டில் பீப்புள் என்று கூறிக்கொள்கிறார்கள், சின்ன மனிதர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள். அந்த சின்ன மனிதர்களிலே ஒருவராக இருந்த அந்த பெண்தான் வயது கூடுதலாக இருந்தாலும் அவரினுடைய வளர்ச்சி குறைவு காரணமாக மிக குள்ளமாக 4 அடிக்கும் குறைவாக அவர் இருந்தார்.
ஆனால் மிக நன்றாக அவருடைய பாட்டு அமைந்திருந்தது. அவரை அழைத்து, நல்லா பாடினீங்கம்மா என்று நான் பாராட்டினேன். அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஆனாலும் அது சட்டென்று மாறி போய்விட்டது. அவர் உடனடியாக என்ன சொன்னார் என்றார், எவ்வளவுதான் நல்லா பாடினாலும் யார் சார் எங்களை பாடகின்னு கூப்பிட்றா, அதுவும் அந்த குள்ளச்சி போகிறா என்று தான் சொல்லுகிறார்கள். மனசெல்லாம் வலிக்கிறது என்று அந்த பெண் அல்லது அந்த அம்மா சொன்னபோது எனக்கும் அது வலித்தது. இது நடந்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் இந்த வலி நெடுநாட்களாக என் நெஞ்சுக்குள் தங்கி இருந்தது. அந்த மனிதர்கள் செய்த பிழை ஏதுமில்லை. என்ன காரணத்தினாலோ 200க்கும் மேற்பட்ட காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஒரு மரபு அணுக்களினுடைய பிழையாக இருக்கலாம், அல்லது அந்த வளர்ச்சிக்கு உரிய ஹார்மோன்கள் சரியாக சுரக்காத காரணமாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு மருத்துவ அறிவியல் புதிதாக ஒன்றை சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 23 குரோமசோம் இணைகள், குரோமசோம் பேர்ஸ் உண்டு. அதிலே இருந்து தான் நாம் அறிவோம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது XY என்கிற குரோமசோம். 22க்கு பிறகு 23வது குரோமசோம் எக்ஸாக இருக்கிறதா ஒய்யாக இருக்கிறதா ஆணுக்கு என்பதை பொறுத்து தான் பிறக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்பது முடிவாகிறது. இந்த 23 குரோமசோம்களில் 4வது குரோமசோம் சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அதன் விளைவாகவே இந்த மனிதர்கள் குள்ள மனிதர்களாக, சின்ன மனிதர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று ஒரு மருத்துவ ஆய்வு சொல்லுகிறது. அந்த ஆய்வு ஒரு புறம் இருக்க, இந்த மனிதர்களினுடைய வாழ்க்கை எவ்வளவு வலியை தாங்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் பிறந்து சில மாதங்களிலேயே அவர்களுக்கு போதுமான வளர்ச்சி இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டு விடுகிறார்கள். சில இடங்களில் அவர்கள் 5-6 வயது வருகிற வரைக்கும் பெற்றோர்களுக்கு அது தெரிவதில்லை. வளர்ந்ததற்கு பிறகு அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினால் அந்த பள்ளிக்கூடத்தில் அத்தனை பேரிலும் அவர்களே குள்ளமாக இருக்கிறார்கள். வளர்ந்ததற்கு பிறகு 30 வயது 40 வயது ஆனதற்கு பிறகு 40 வயதுக்கு உள்ள முதிர்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது முகத்தில். ஆனால் 40 வயதுக்கு உள்ள வளர்ச்சி அவர்களின் கைகளிலும் கால்களிலும் இல்லை. எனவே சின்ன மனிதர்களாக இருக்கிற அவர்களை பார்த்து அறியாமை காரணமாக பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகள் கேலி செய்கிறார்கள், கடைத்தெருவிலே சக மனிதர்கள் கேலி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சின்ன மனிதர்களில் ஒருவர் தன்னுடைய முகநூலில் எழுதியிருக்கிறார், எந்த தவறும் செய்யாமல் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் நாங்கள் கேலி செய்யப்படுகிறோம். என்ன ஒரு பெரிய முரண் என்று கேட்டால், எங்களை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிறார்கள், எங்களை பார்த்து எங்கள் பெற்றோர்கள் அழுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். சமூகத்திற்கு நாங்கள் கேலி பொருளாகவும் எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் கவலை தரும் மனிதர்களாகவும் இருக்கிறோம் என்கிறார். இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அவர்களினுடைய சிக்கல்கள் மிக பெரிதாக உலக அளவிலே பேசப்படாததற்கான அடிப்படை காரணம் அவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பதுதான். 26,000 குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் அப்படி பிறக்கிறது என்று ஒரு புள்ளி உரம் சொல்லுகிறது. எனவே அவ்வளவு சிறுபான்மையினராக அவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்களினுடைய வாழ்க்கையை, வலியை பலரும் உணர்ந்து கொள்ளவில்லை. இப்போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே சங்கங்களை அமைத்து கொண்டு தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் அவர்கள் தங்களுக்கென்று சங்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே LPA என்று சொன்னால் அது எல்லோராலும் அறியப்பட்ட சங்கமாக இருக்கிறது. லிட்டில் பீப்புள்ஸ் அசோசியேஷன் என்பது அதனுடைய முழுமையான பெயர். சின்ன மனிதர்களின் சங்கம் என்று ஒரு சங்கத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக அரசை அணுகி அரசு அவர்களுக்கு உதவுகிற சில அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே யார் ஒருவரும் இணைந்து போராடினால் சில உரிமைகளை பெற முடியும் என்பதை இன்றைக்கு அந்த சின்ன மனிதர்கள் நமக்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வாழ்க்கை வாய்ப்புக்கான வேலைகள், பொது வேலைகள் வழங்கப்படுவதில்லை என்பதுதான் மிக முதன்மையானது. இதில் இயல்பாகவே அவர்களுக்கு உடல் சார்ந்த அவர்களின் துன்பத்தை விட சமூகம் சார்ந்த அவர்களின் துன்பம்தான் பெரிதாக இருக்கிறது. இந்த கைகளும் கால்களும் குள்ளமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் படுகிற துன்பத்தை விட மற்றவர்கள் எங்களை பார்த்து கேலி செய்வதும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுவதும் தான் எங்கள் துன்பத்தினுடைய மிகப்பெரிய செய்திகள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கு பொதுவாக 3 இடங்களில் தான் வேலைகள் கிடைக்கின்றன. ஒன்று திரைப்படங்களில்,
இன்னொன்று விந்தை காட்சி, சர்க்கஸ் என்று சொல்லப்படுகிற விந்தை காட்சிகளில், மூன்றாவது பொழுதுபோக்கு இடங்களாக இருக்கிற தீம் பார்க் என்று சொல்லப்படுகிற இடங்களில் தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த மூன்றிலேயுமே கூட என்ன ஒரு வேதனையான உண்மை உள்ளே ஒளிந்திருக்கிறது என்றால், மூன்று இடங்களிலும் அவர்கள் கேலி பொருள்களாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வேலை தரப்படுகிறார்களே தவிர அவர்கள் வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை. திரைப்படங்களில் குள்ளமாக வருகிறவர்கள் நகைச்சுவையாளர்களாகத்தான் காட்டப்படுகிறார்கள். அவர்களை பார்த்தால் மக்கள் சிரிப்பார்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறார்கள். சர்க்கஸிலும் அப்படித்தான். பெரும்பாலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற பாத்திரம் கோமாளிகளின் பாத்திரம்தான். குள்ளமாக இருக்கிற ஒருவர் பெரியவராக இருக்கிறவரை பார்த்து அடித்தவுடன் அந்த சர்க்கஸ் பார்க்க வந்திருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ந்து சிரிக்கிறார்கள். எனவே இந்த குள்ள உருவம் மற்றவர்களுக்கு சிரிப்பு மூட்டுவதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது. அதுபோலவே தீம் பார்க் என்று சொல்லப்படுகிற அந்த பொழுதுபோக்கு பூங்காக்களிலும் வருகிறவர்களை மகிழ்விப்பதற்காக மட்டும்தான் இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட வேலைகள் இல்லாமல் ஒரு தொடர்வண்டித்துறை, ரயில்வேயில் வேலை கிடைத்திருக்கிறது, அல்லது ஒரு பெரிய அரசு தணிக்கை அலுவலகத்திலே அவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய வாழ்க்கையின் கௌரவமும் கூடும். அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு சிரிப்பு மூட்டுகிற ஒரு கேலி பொருளாகவே தான் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதும் அவர்கள் நெஞ்சங்களிலே எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு வலியாக இருக்கிறது. எனவே அந்த மனிதர்களினுடைய துயரத்தை, அந்த மனிதர்கள் செய்யாத தவறுக்காக அவர்கள் படுகிற அந்த வேதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போன்ற மனிதர்கள், நம்மை போன்ற எல்லா உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் எந்த காரணமும் இல்லாமல் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை நாம் உணர வேண்டும். அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. பெரும்பான்மையாக அப்படிப்பட்ட சின்ன மனிதர்களே ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ளுகிறார்கள். சில வேளைகளில் அப்படிப்பட்ட தம்பதியர்களுக்கு அவர்களைப் போலவே பிள்ளைகளும் பிறக்கின்றன. அப்படி இல்லாமல் 2 பேரும் குள்ளமாக இருந்தாலும் பிள்ளைகள் இயல்பாக பிறக்கிறார்கள். அப்பா அம்மா 2 பேரும் இயல்பாக இருக்கிற போதும் குள்ளமாக சில பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இது உலகத்தில் புரியாத மருத்துவ புதிர்களில் ஒன்று. அந்த புதிர்களை மருத்துவமும் அறிவியலும் விடுவிக்கட்டும். ஆனால் அதுவரையில் நாம் அவர்களை குள்ளன் என்றோ குள்ளச்சி என்றோ சொல்லாமல் அவர்களை நம் நண்பர்களாக பாவிப்பது தான் அவர்களுக்கு நாம் செய்கிற மரியாதையாக இருக்கும். இக்காலத்தில் ஏற்படும் புதுவிதமான நோய்களை பற்றியும் அவற்றை நாம் எப்படி தடுக்கலாம், அதற்கான மருத்துவ முறைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. இன்று ஆலோசனை நேரத்திலே நாம் பார்க்க இருப்பது கேப்சூல் எண்டாஸ்கோபி என்பதை பற்றி. கேப்சூல் எண்டாஸ்கோபி என்றால் என்ன? ஒரு எண்டாஸ்கோப்பியை முழுங்குவது தான் கேப்சூல் எண்டாஸ்கோபி. சார், எண்டாஸ்கோப்பி அவ்வளோ பெருசு இருக்குது, அதை முழுசாக எப்படி சார் முழுங்கிறது என்று கேட்கிறீர்களா? அந்த எண்டாஸ்கோப்பியை பேக் பண்ணி ஒரு சின்ன கேப்சூலில் வந்துருச்சு. வைட்டமின் கேப்சூல் அளவு தான் இருக்குது. ஸோ அதை முழுங்கணுன்னாலே வாயிலிருந்து மலக்குடல் முடிவு வரை 9 மீட்டர் செரிமான பாதையும் துல்லியமாக கலர் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுது. ஸோ அப்போ நாம் ரூமில் உட்காந்துட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு மயக்க மருந்து, அனஸ்தீசியா ஒன்றுமே தேவையில்லை. இட்ஸ் எ ரெவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டிலே ஆய்வுகள் மேற்கொண்டு இருந்தார்கள். அதாவது இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் என்ஜினியர், பொறியாளர், அவர் அமெரிக்கா போனார். அவர் அமெரிக்கா போய் அவர் சாபட்டிக்கலில் போனப்போ பக்கத்து வீட்டுக்காரர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். 2 பேரும் டின்னர் டைமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவரோட வேலை என்னென்னா, இந்த கேப்ரியல் இடன் என்பவர் தான் அந்த இஸ்ரேலி பொறியாளர், என்ஜினியர். அவரோட வேலை என்னென்னா, அந்த இஸ்ரேல் நாட்டில் ஏவுகணைகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஏவுகணையில் ஒரு சின்ன கேமராவை பொருத்திட்டார். அது வயர்லெஸ்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருந்தது. போகின்ற அந்த ஏவுகணை செல்கின்ற பாதை முழுவதும் அது படம் எடுத்து காட்டியது. அதை லைவாக பார்க்கலாம் இங்கே உட்காந்துட்டு, வயர்லெஸ் டெக்னாலஜினால். ஸோ அதுதான் அவரோட வேலை. அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் சொன்னார், எங்களுக்கு 6 மீட்டர் சிறுகுடல் பாதை இருக்கிறது. அது அந்த டார்க் கான்டினென்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மாதிரி எங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்குள்ளே போகிறதே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரியல. எண்டோஸ்கோப்பில் போனாலும் ரொம்ப தூரம் போகணும், ஒரு சைடில் போனாலும் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீச் பண்ண முடியாது.
ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. ஒரு சின்ன ராக்கெட் ஒன்று உற்பத்தி பண்ணி கேமராவோட மனுஷனை முழுங்க வச்சா முழுசும் அந்த சிறுகுடல் பூரா பார்த்துடலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த கேப்சூல் எண்டாஸ்கோப்பை ஆரம்பித்தார். அடுத்தது பால் ஸ்வெயின் என்பவர் இங்கிலாந்து நாட்டில் அவர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அவரும் வந்து இதில் ஆய்வுகள் மேற்கொண்டார். இருவரும் சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு கேப்சூலை உருவாக்குனாங்க. மொதல் கேப்சூல் இஸ்ரேல் நாட்டில் தான் தயாராகி வந்தது. கிவன் இமேஜிங் என்ற கம்பெனி அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 1998ஆம் ஆண்டிலே அதனோட டெமோவை நான் பார்த்தேன். ஸோ வியன்னா நாட்டில். அடுத்தபடி 2002ஆம் ஆண்டு அது வந்து அறிமுகமாயிற்று. இந்தியாவில் 2003ஆம் ஆண்டு நமக்கு வந்து முதன்முறையாக அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 வெர்ஷன் மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேப்சியூல்ஸ், அதனோட ரெசல்யூஷன், ஆப்டிக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி அமேசிங், இட்ஸ் ப்ரில்லியன்ட். ஸோ இது வந்து இப்போ அவங்களுக்கு நிறைய சேலஞ்ச் இருந்தது அந்த காலத்தில் இந்த கேப்சூலை வந்து உருவாக்குறதுல. எப்படின்னா அந்த கேப்சூலில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பேட்ரி இருக்குது, ஆண்டனா, வயர்லெஸ் ஆண்டனா இருக்குது, அதுக்கு முன்னால் சிமாஸ் டெக்னாலஜி சிப் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு சிலிக்கான் என்று. அது ஃபஸ்ட்டு கலிஃபோர்னியாவில் சிலிக்கான் வேலியில் கண்டுபிடிச்சாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்னால் அதில் வந்து பவர் கன்சம்ஷன் கம்மி. அதுக்கு முன்னால் இருந்த கருவிகள்லாம் பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி. அப்போ அந்த பேட்டரி 2 பேட்டரி வச்சா 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு அது வந்து இந்த சிமாஸில் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு போதுமான அளவு இருக்க வேண்டும். ஸோ அது வந்து இருந்தது. அந்த சிமாஸ் டெக்னாலஜி சிப் வந்தது தான் ஒரு பிரேக் த்ரூ. அதுக்கு முன்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ அந்த சிமாஸ் டெக்னாலஜி சிப்பு, அடுத்து அதுக்கு முன்னால் ஒரு லென்ஸு, அப்புறம் லைட் எமிட் பண்ணுறதுக்கு 4 லைட் எமிட்டிங் டயோட்ஸ் குட்டி. இது பூரா ஒரு சின்ன கேப்சூலுக்குள்ளே அடக்கும். ஸோ அப்போ வந்து அந்த லைட் வருது, அந்த சிமாஸ் சிப் வந்து அந்த உள்ளே எல்லாத்தையும் பார்க்குது, அதுலேருந்து இருக்கிறத வந்து அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர் வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணுது. அது வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங் டிவைஸில் ரெக்கார்ட் ஆகுது. இப்படித்தான் வந்து கேப்சூல் எண்டாஸ்கோப் ஒர்க் பண்ணுது. இந்த கேப்சூல் எண்டாஸ்கோப்பியை நாம் முழுங்கிட்டாலே முழுமையாக பார்த்து விடலாம், வாயிலிருந்து மலக்குடல் மலத்வார முடிவு வரைக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த 2003ஆம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தினோம். அதுக்கு முன்னால் கிடையாது. யாரும் ஒன்றும் முழுமையாக பார்க்க முடியாத நிலைமை தான் இருந்தது. ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணும், இல்லைனா என்ட்ரோஸ்கோப் வழியாக சிறுகுடல் பார்க்கக்கூடிய கருவி வழியாக உள்ளே போய் பாதி போகிறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மயக்க மருந்து கொடுக்கணும். திருப்பி மிச்ச பாதி கீழே இருந்து போகணும், மலத்வாரம் வழியாக திருப்பி சிறுகுடலுக்குள்ளே போகணும். அப்படி போனாலும் முழுமையாக நம்ம பார்த்தோமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த காலம் போய் இன்றைக்கி ஈஸியாக ரூமில் உட்காந்துட்டே முழுங்கினா போதும். இன்றைக்கி இன்னொரு கேப்சூல் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. அது ஆஸ்பத்திரி கூட வர வேண்டியதில்லை. நீங்கள் வீட்லேயே அந்த கேப்சூலை வாங்கி முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அது மோஷன் போகிற இடத்துல வெளியே வரும். அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மருத்துவர்கிட்ட அனுப்புனா நாங்கள் வந்து அதை பிரேக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அது வழியாக பார்த்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை சொல்லிடுவோம். அந்த மாதிரி கேப்சூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல நவீனமான கேப்சூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு இன்றைக்கி. இந்த கேப்சூல் எண்டாஸ்கோப்பி என்பது யாருக்கு தேவை? சிறுகுடல் இருக்கிற நோய்களை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிறுகுடலில் ஏற்படுகின்ற இரத்த கசிவு. ஸோ இப்போ அந்த சிறுகுடலில் வந்து ரத்த கசியும் பொழுது ஸோ மோஷனில் வந்து அந்த ரத்தம் போகும். சிலருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அதாவது அளவு கம்மியாக அந்த ரத்தம் வரும், அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து அனீமியா, ரத்த சோகை ஏற்படும். ஸோ அப்போ அன்எக்ஸ்பிளைன்டு அனீமியா. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட்டில் வந்து ரத்த சோகை இருக்குது, அனீமியா இருக்குன்னா ஃபஸ்ட்டு புழுப்பூச்சிகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ரத்தம் ஊறுறதுக்கு மருந்துகள் கொடுக்கணும். அதிலெல்லாம் சரியாகலைன்னா கண்டிப்பாக உள்ள என்னமோ பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படுவது இயற்கை, மாதவிடாயினால். ஆண்களுக்கு ரத்த சோகை ஏற்படக்கூடாது. இந்த 14 கிராம் ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கணும். அதுலேருந்து ட்ராப் ஆச்சுனாலே உள்ளே என்னமோ பிரச்சனை. ஒன்றோ நாம் உண்கின்ற உணவில் அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு பத்தவில்லை, இல்லை என்றால் ரத்தம் கசிகின்றதுன்னு அர்த்தம். சில சமயங்களில் வைட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியில் கூட, குறைபாட்டில் கூட இந்த மாதிரி அனீமியா வரலாம். அது சிபிசி என்ற கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணாலே அதில் மீன் கார்பஸ்குலர் வால்யூம் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிம்பிள் பிளட் டெஸ்ட்லேருந்தே கண்டுபிடிக்கலாம் எதனால் ரத்த சோகைன்னு. ஸோ அந்த மாதிரி ரத்த கசிவு எங்கேயாவது உள்ளே இருக்குதுன்னு வச்சுங்க. எண்டாஸ்கோப் பண்ணி பார்க்குறோம், அதில் ஒன்றும் தெரியல. கொலனோஸ்கோப் பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் தெரியல. அடுத்தது நாம் போக வேண்டியது கேப்சூல் எண்டாஸ்கோப்பி. ஸோ கேப்சூல் எண்டாஸ்கோப்பி என்பது சிறுகுடலில் இருக்கின்ற 6 மீட்டரில் இருக்கிற எல்லா நோய்களையும் கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ இது வந்து இதில் என்ன அட்வான்டேஜ்னால், ரொம்ப சிக் பேஷண்ட், ஐசியூவில் இருக்காங்க பேஷண்ட், எங்கேருந்தோ ரத்த கசிவு, எண்டாஸ்கோப் கூட பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லைன்னா அவங்களுக்கு ஐசியூ பெட்லேயே போய் அந்த கேப்சூலை முழுங்கிறதுக்கு போட்டு கொடுத்துட்டா போதும். அது முழுமையாக ட்ராவல் செய்து எந்த இடத்துல ப்ளீடிங் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு
பழம்பெரும் நடிகர் ஒருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலைவர் அவர்களுக்கும் சென்னையில் இருக்கிற தீவிர சிகிச்சையில் வந்து நாங்கள் வந்து எங்கள் யூனிட்டை அனுப்பி அதை கண்டுபிடிச்சி கொடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த கேப்சூல் எண்டாஸ்கோபி இது வந்து 2004ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் வந்துடுச்சு. இட்ஸ் ஸோ ஈஸி டு ஃபைண்ட் அவுட் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற ஈஸி. ஸோ இது இரத்த கசிவு ஏற்பட்டால் அதை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸில் குரோன்ஸ் டிசீஸ் என்று ஒன்று உண்டு. அது வந்து நம் உடலோடு சண்டை போடுகின்ற ஒரு நிலைமை. குடலோட உள்சட்டையில் நிறைய வந்து இந்த அல்சர்ஸ் உருவாகி அது அடைச்சி போகிறதுக்கான அபாயம் இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி குரோன்ஸ் டிசீஸ் இருக்கா சிறுகுடல்லன்னு பார்க்குறதுக்கு அந்த கேப்சூல் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறுகுடலில் இருக்கிற கட்டிகளை கண்டுபிடிப்பதற்கும் அது உபயோகமாக இருக்கின்றது. கார்சினாய்ட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து கார்சினாய்டோடைய அறிகுறிகள் இருக்குது, ஆனால் டியூமர் எங்கே இருக்குன்னு தெரியல, அப்போ அதில் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து நாம் சிறுகுடலில் ஏற்படுகின்ற பல நோய்கள், இப்சிட், லிம்போமா, விப்பிள்ஸ் டிசீஸ், சீலியக் டிசீஸ், குரோன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி பல நோய்களையும் கண்டறியக்கூடிய திறமை அந்த கேப்சூலுக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லாமே கலர் அட்லஸில் அத்தனையும் வந்து இருக்குது. ஒவ்வொரு சிறுகுடல் நோயை பற்றியும் அதனோட இமேஜஸ் எப்படி இருக்குன்னு உலகம் பூரா எல்லாத்துக்கும் தெரியும். அட்லஸஸ் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கேப்சூல் வந்து சிறுகுடலில் இருக்கிற நோய்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, மேலை நாடுகளில் இப்போ எங்கேயாவது இரத்த கசிவு ஏற்படுகின்றது என்றால் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து கேப்சூல் எண்டாஸ்கோப் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து வாய் வழியாக போனால் அது பக்கத்தில் இருக்கா, அந்த மேலே இருக்கிற சிறுகுடலில் இருக்கா இல்லை அடிப்பாகத்தில் இருக்கிற சிறுகுடலில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து கீழே இருக்கிறதா இருந்தால் கொலனோஸ்கோப் வழியாக இல்லை என்ட்ராஸ்கோப் கீழே இருந்து போய் அதை வந்து சிகிச்சை கொடுக்கலாம் அல்லது மேலிருந்து போய் சிகிச்சை கொடுக்கலாம். என்ட்ராஸ்கோப் இல்லையா கவலையே, இன்றைக்கி லேப்ராஸ்கோப் எல்லா இடத்துலையும் இருக்குது. லேப்ராஸ்கோப்பி அசிஸ்டட் பேன் என்ட்ராஸ்கோப்பி என்று ஒன்று இருக்கிறது. லேப்ராஸ்கோப்புக்குள்ளேயே நாங்கள் எண்டோஸ்கோப் போட்டு சிறுகுடலை ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பார்த்துருவோம். 20 நிமிஷத்தில் 2 சைடும் பார்த்துடலாம். அதுக்கான சிகிச்சையும் கொடுத்துடலாம். ஒரு பாலிப் கட்டி இருந்தால் அதை அங்கேயே எடுத்துடலாம். ரத்த நாள மாறுபாடு என்ஜியோ டிஸ்பிளேஷியா இருந்தால் அதை வந்து கோயாகுலேட் பண்ணி அதை பொசுக்கிடலாம், இல்லை கிளிப்பு போடலாம், இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது வந்து அங்கேயே சிகிச்சையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கேப்சூல் எண்டாஸ்கோபி என்பது இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனைன்னு தான் சொல்லணும், மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஸோ அந்த கண்டுபிடிப்பு வந்து இன்றைக்கி வந்து மனிதர்களின் சிறுகுடல் நோய்களை கண்டறிவதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது என்றால் ஐயமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் கேப்சூல் வந்து 2 கேமரா இருக்குது, இந்த எண்டில் அந்த எண்டில். முன்கூட்டியும் முன்னோக்கியும் பார்க்கக்கூடியது, பின்னோக்கியும் பார்க்கக்கூடியது, 2 ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்போ நிறைய லீஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி ஆப்டிக் ரெசல்யூஷன் வந்து மிக அற்புதமாக இருக்கின்றது. கலரை மாற்றி பார்க்கக்கூடிய திறமை கூட ஃபைஸ் என்று கூறுவோம், அது கூட இருக்குது. அதனால் அதை வந்து நாம் கலரை மாற்றி பார்க்கலாம், பெருசு பண்ணி கூட பார்க்கலாம், ஜூம் பண்ணலாம், ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. அப்போ ஒரு உள்ள சிறுகுடலில் ஒரு நோய் இருக்குன்னா அதை எளிதாக நாம் வந்து கஷ்டப்படாமல் ரூமில் உட்காந்துட்டு அந்த கேப்சூலை முழுங்கி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக நமது நாட்டில் இருக்குது. ஆனாலும் விலை அதிகமாக இருப்பதால் நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க, வெகு சிலரே அதை உபயோகிக்கின்றார்கள். ஸோ அது மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் அனீமியா, எதனால் இரத்த சோகை இருக்குதுன்னு தெரியல, இல்லை இரத்த கசிவு இருக்கு ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலன்னா அந்த நோயாளிகள் கண்டிப்பாக அதுக்கு பயன்பெறலாம். அதே மாதிரி க்ரானிக் டயரியா, திருப்பி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தால் சிறுகுடல் நோய் இருக்கான்னு பார்ப்பதற்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி சில சமயம் கார்சினாய்டு மாதிரி அல்லது கேன்சர் மாதிரி கட்டிகள் எங்கேயா பரவி இருக்குது, பிரைமரி கேன்சர் எங்கே இருக்குது, பிரைமரி கார்சினாய்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா அதுக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சூல் எண்டாஸ்கோபி இது சரித்திரத்தின் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் இன்னொரு புதிய தலைப்புடன் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.